friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சப்பாத்தி, நான், ஃப்ரைட் ரைஸ், புலாவ் எல்லாத்துக்குமே ஒத்து போற மாதிரி பன்னீர் வச்சு சூப்பரான ஒரு கிரேவி பண்ண போறோம். ரெஸ்டாரன்ட்ல கூட நமக்கு இந்த ஸ்டைல்ல இருக்காது. இது அவ்வளோ சூப்பரா இருக்கும். அப்படியே அந்த பன்னீர் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி அந்த சூப்பரான அந்த கிரீமியான சாஸோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பன்னீரை மேரினேட் பண்ணணும். அதுக்கு நான் இன்னைக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு பாதி வெங்காயம், அதையும் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பாதி குடமிளகாய், அதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் நல்ல கெட்டியான தயிர், ரொம்ப புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. அப்புறமா மசாலாக்கு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இது காரம் ரொம்ப இருக்காது, கலர் நல்லா கிடைக்கும் நமக்கு. நம்ம எப்போ யூஸ் பண்ணுற மிளகாய் தூள்லாம் நமக்கு 1லேருந்து 1.25 டீஸ்பூன் போதும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகு தூள், கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் நறுக்குன கொத்தமல்லி இலை, ரொம்ப கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் எலுமிச்சை பழத்தோட சாறு, கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த பன்னீர் கொஞ்ச நேரம் ஊறட்டும். அவ்வளோதான். பன்னீரை மேரினேட் பண்ணிட்டு அது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே அந்த பேஸ் மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு வெங்காயம், அதை கொஞ்சம் ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 7லேருந்து 8 போல் முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் கலரில் நமக்கு வதங்கி வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் லேசான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ரொம்ப வேண்டாம், 1 டீஸ்பூன் அளவு போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். எப்போவுமே மசாலா சேர்க்கும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. மசாலாக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கடைசியாக காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள். நான் மறுபடியும் காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் எடுத்திருக்கேன். அதனால் நான் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இல்லை நம்மளோட சாதாரண மிளகாய்த்தூள்னால் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி 1 டீஸ்பூன் போதும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் 2 தக்காளி, அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. கூடவே அந்த பேனை லேசாக அலசி அந்த தண்ணியும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்மளோட பன்னீர் நல்லா ஓரளவுக்கு நல்லா ஊறி ரெடியாக இருக்கும். நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லை வெண்ணெய் சேர்க்கறதுனால ஓகே தான். சேர்த்துட்டு இந்த எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம்ல மேரினேட் பண்ணி எல்லா மசாலாவோட எல்லா மசாலாவுமே சேர்த்துக்கோங்க. அந்த தயிரெல்லாம் நல்லா அப்படியே வெந்து வரும்போது நல்லாயிருக்கும். அதுதான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகியிருக்கு. அப்படியே அந்த பன்னீரில் நல்லா ஈஸியாக கோட் ஆகிரும் அந்த தயிரெல்லாம் நம்ம சேர்த்ததுனால. பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போ இந்த குழம்பு பண்ணுறதுக்கு மறுபடியும் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாக இருக்கும்போது நம்ம சேர்க்கும்போது லேசாக இந்த மாதிரி தெரிக்கும், அதனால கவனமாக சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி, அப்படி அந்த மிக்ஸி அலசி, ரொம்ப தண்ணி இப்போ சேர்த்துற வேண்டாம். சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த மசாலா ரெடி ஆகிறதுக்கு டைம் ஆகும். அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலா கொஞ்ச நேரம் வெந்து வரணும். அப்படி லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணணும், வச்சிடலாம். அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் நமக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி எண்ணெய் லேசாக அப்படி பாருங்கள், எண்ணெய் எல்லாம் மிதந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நமக்கு தண்ணி வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கசூரி மேத்தி, இது நம்ம சேர்க்கும்போது கொஞ்சம் அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அந்த ஃப்ளேவர் அந்த இது கிடைக்கும் நமக்கு. இது கூடவே நம்ம கொஞ்சம் க்ரீம் சேர்க்கணும்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சில தக்காளி கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா நமக்கு அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் போல் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக இருக்குது, அதனால் நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கலாம். இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கோம்ல பன்னீர், அதை அப்படியே உள்ளே சேர்த்துலாம். சேர்த்துட்டு நம்ம இந்த கிரேவியோடய இந்த பன்னீரை மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த பன்னீரில் ஒட்டிகிட்டு இருக்கிற மசாலாலாம் அப்படியே கரைஞ்சி அந்த கிரேவிலே இறங்கிடும். அதனால நான் தனியாக கலந்து விடல, அப்படியே தான் வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் நறுக்கின மல்லி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் அந்த பன்னீர்லேயுமே அந்த மசாலா இருக்கும். நம்ம அந்த கிரேவியோடு அந்த பன்னீரை பிச்சு சாப்பிடும்போது தனியாக ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். டடா!
அவ்வளோதான். நம்மளோட பன்னீர் கிரேவி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை வந்து நம்ம கிரேவியில் சேர்த்ததுக்கப்புறமா கலந்து விட்டுறதுனாலும் விடலாம். ஆனால் அது மாதிரி தான் நம்ம எப்பவும் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து பாருங்கள் அப்படியே அந்த சப்பாத்திலாம் ஏதாவது நான் கூட அப்படியே இந்த மசாலா அப்புறமா இந்த பன்னீர் அப்படியே பிச்சு சாப்பிடும்போது அந்த பன்னீர்லேயும் அந்த மசாலா கோட் ஆகியிருக்கும். அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் அந்த கொடை மிளகாயெல்லாம் சேர்த்துருக்கோம்ல அதுலேயுமே லேசாக அந்த மசாலா கோட்டடோட ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.